தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் ஒரு சில சலுகைகள் கொடுத்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில மானியங்கள் வந்து அனைத்து சமுதாய ஆட்டோனர்களுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகவும் நலிவடைந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா இப்போ ஓலா, ஊபர் அந்த மாதிரி நிறைய இது வந்ததுனால சராசரியாக ஓட்டிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் தனியாக அவர்களுக்குன்னு சொல்லி மகளிருக்கு எப்படி சுய உதவி குழு லோன் தராங்களோ, அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்குன்னு சொல்லி அரசு துறையில் ஏதாவது எங்களுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு லோன் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 60 வயதுக்கு மேலே இருக்க ஆட்டோக்கூடிய ஓட்டுநர்களுக்கு அரசு சார்பாக அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது மாதம் எங்களுக்குன்னு ஒரு தொகை கிடைச்சா நல்லாயிருக்கும். கல்வராயன் மலை, இன்னாடு, கரும்புதுறை போன்ற கிராமத்தில் இருக்கும் மாணவர்கள் வெளி மாவட்டத்திற்கு சென்றோ அல்லது மாநிலத்திற்கோ சென்றோ வேளாண்மை படிப்பை படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் மாணவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகிறார். அதை சார்ந்து வேறொரு படிப்புக்கு சென்று அதையும் தொடர முடியாமல் மீண்டும் விவசாயமே செய்து வருகிறார். அவர்களுக்கு ஏற்றமாறு ஒரு வேளாண்மை கல்லூரி அமைத்தால் அது நன்றாக இருக்கும். அதற்கென்று தனியாக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டால் நன்றாக இருக்கும். இப்போ வர பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 17,000 பேர் ஊர்காவல் படையில் வேலை பார்க்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்களுடைய வருமானத்தை கூட்டியும் அவங்களுக்கு நாட்களை இன்க்ரீஸ் பண்ணியும் இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு வந்தால் அவங்களுடைய 19,000 பேர் சிறப்பாக பணியாற்றுவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்படும் என்பதை சொல்லிக்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் அறிவித்தார்கள். அந்த நகைக்கடன் தள்ளுபடியில் 5 பவுனு 6 பவுனு குறுகிய ஏழை எளிய மக்கள் தான் வச்சுருக்காங்க. அதில் தள்ளுபடி பண்ணால் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, வாழ்வாதாரம் உயரும். எளிய மக்களுக்கு பத்திரம் பதிவு பண்ணுறதோ இல்லை இடத்தினுடைய வேல்யூவேஷன் இப்போ கூடுதலாக டபுளாக போட்டதுக்கோ இதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இல்லை. இதை வந்து குறைந்த இடத்திலையும் பத்திர செலவு குறைந்த மாதிரியும் இதெல்லாம் செய்தால் எளிய மக்களுக்கு நல்லதாக இருக்கும். சிறிய விவசாயிங்களுக்கு இதுமாரி ஒரு விவசாயம் பண்ணி ஒரு இடம் வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம். விவசாயத்தில் ஒன்றுமே கிடைக்கல. அவங்க செலவு பண்ணுற காசு கூட அவங்களுக்கு எடுக்க முடியல விவசாயத்தில். இது வந்து நமது அரசு வந்து இதுக்கு எல்லாம் உதாரணமாக இருந்தால் அரசுக்கு நல்லது. தமிழக அரசு வந்து இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து 50,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து ஒரு லோன் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தா அந்த சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து ஒரு நன்மையாக இருக்குன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே போன்ற பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் அறிவிப்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழு விவசாய கடனை ரத்து பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து விவசாயிகளுக்கு வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. அவங்களுடைய கடனை வந்து ரத்து செய்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும்.